4வது இடம் தான் கொடுத்தேன். நீ எஸ்ஆர் கட்சிக்கு 3வது இடம் கொடுத்த. யார் பெஸ்டா கொடுத்தாங்கன்னு மட்டும் நீ எனக்கு கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க. இப்போ நம்ம அப்போ ஒத்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோக்கு மக்களாகிய நீங்க எவ்வளவு வீஸ் உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஒரு 100 ஓட்டு நீங்க எந்த டீமுக்கு எப்படி வந்து பெஸ்ட் பினிஷர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க நீங்க சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ கண்டிப்பா எடுக்கலாம். இதுக்கு வந்து பயங்கர சண்டையா இருக்கு. நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணி மக்கள் கிட்ட விட்டுறலாம் ப்ரோ. மக்கள் வந்து முடிவு சொல்லிட்டு வந்து வீடியோக்கு ஒரு நிமிஷம். இல்ல சிஎஸ்கே மேல போட்டுக்கலாம், டெல்லி கேபிட்டல்ஸ் கீழே போட்டுக்கலாமா? எஸ்ஆர் கட்சி எங்க மிடில் எங்க எஸ்ஆர் கட்சி அத சொல்லு முதல்ல. எங்க மேல போயிட்டு சஸ்பெண்ட் உடைக்க மாட்டோம். சரி, இப்போ அவனே பெருமையா பேசிட்டு இப்போ நம்ம யாஸ்தயாலுக்கு பேசினதேதான் அவன் பேசிட்டான். அதையும் பேசி யாஸ்தயாலுக்கு பேசினதேதான் இப்பயும். கிளாசன் ஒரு வருஷமா கிரிக்கெட் ஆடாம வராரு. ஸ்டில் 3rd பிளேஸா? பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்ச டீம் அவன் 3வது கொடுப்பான். அவனுக்கு என்ன வந்துச்சு? இல்ல ஒரே நிமிஷம், இன்னொன்னு சொல்றேன். நம்ம எல்எஸ்ஜி பேசணும். இந்தியன் பினிஷர்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே இந்தியன் பினிஷர்ஸ் தான். சசாங்க் சிங் பஞ்சாப்ங்கிறதா கேக்குறேன். யாருக்கும் இந்திய டெபியூட் கிடைக்குது. சசாங்க் சிங்க்கு ஒரு இந்திய டெபியூட் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம் தான், கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா பிளேஸே கிடையாது இந்திய டீம்ல. கொடுக்கணும் ப்ரோ. ரிங்கு சிங் கிரிக்கெட்டுக்குலாம் தூக்கி நீட்டா சசாங்க் சிங் கொடுத்துட்டு போயிடலாம். இல்ல இனிமேட்டு பார்க்கலாம். இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஐபிஎல் திருவிழா இந்தியால ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் எல்லாம் வீடியோ பார்த்திருப்பீங்க, சப்போர்ட்டும் பண்ணிருப்பீங்க. எல்லாத்துக்கும் அதுக்கு நன்றி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டீமுக்கு ஆரம்பம் எப்படி தேவையோ அதே மாதிரி முடிச்சு கொடுக்கணும். டெத் ஓவர்ஸ்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்க பினிஷர்ஸ் பத்தி தான் இந்த இதுல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனல்ல ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்திருக்கும். அதையுமே உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணி எங்க மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். 5th பிளேஸ் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டீம் கிடையாது. 5th பிளேஸ் பார்க்க போறோம். எனக்கு பிடிக்காத டீம் தான். ஏன்னா இப்ப வர பிடிச்சிருக்கிறது மக்கள் தலைவன் இருக்கிற அணி பஞ்சாப் கிங்ஸ். என்ன நினைக்கிறீங்க? மேல கொடுக்கலாமா, கீழே கொடுக்கலாமா? இல்ல, சசாங்க் சிங் இருக்காரு, அதனால இந்த டீமுக்கு இந்த இடத்த கொடுக்கலாம். சசாங்க் சிங் மறக்க கூடாது. ஃபைனல்ல ஒரு பால் இருந்ததா என்ன கப்ப ஆர்சிபி இருந்து புடிங்கிட்டு போயிருப்பாரு. நிறைய மேட்ச் இந்த மாதிரி நம்ம ரஷீத் கானுக்கு மேஜிக் சொல்லியிருக்கோம், இவரு ராகுல் திரிவேட்டியாவுக்கு சொல்லியிருக்கோம். உண்மையான மேஜிக் பண்ணிட்டு இருக்கு இவரு தான். ஆனா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நிறைய மேட்ச் ஆடி கொடுத்தாரு. சசாங்க் சிங் இந்த ஒரு பாயிண்ட்கோசரமே நான் இன்னுமே மேல கொடுப்பேன். செகண்ட் கூட வச்சுப்பேன். ரேட்டிங் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ இதுல வந்து ஸ்டாயினிஷ் இருக்காரு, சசாங்க் சிங் இருக்காரு. நீங்க இந்த அசிதோஸ் இங்கதான் இருந்தாரு. போன 2 வருஷம் விட்டுட்டீங்க. அசிதோஸ் மட்டும் இருந்தாருன்னா இந்த டீம் மாதிரி பினிஷிங் வேற எந்த டீம்லயுமே கிடையாது. இந்த டீம்ல நல்ல பினிஷிங் தான். இன்கேஸ் உங்களுக்கு பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுதுன்னா ஒரு 2 பேர் பினிஷ் அவுட் ஆனா கூட கீழே மார்க் வென்சன் அடிச்சு கொடுக்க போறாரு. ஒமர் சாய் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் ஆட் பண்ணுவாரு. அதனால ஓகே தான், நல்ல டீம், பெட்டர் டீம், நான் ஒத்துக்கிறேன். சசாங்க் சிங் பஞ்சாப்ங்கிறதா கேக்குறேன். யாருக்கும் இந்திய டெபியூட் கிடைக்குது. சசாங்க் சிங்க்கு ஒரு இந்திய டெபியூட் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம் தான், கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா பிளேஸே கிடையாது இந்திய டீம்ல. கொடுக்கணும் ப்ரோ. ரிங்கு சிங் கிரிக்கெட்டுக்குலாம் தூக்கி நீட்டா சசாங்க் சிங் கொடுத்துட்டு போயிடலாம். இல்ல இனிமேட்டு பார்க்கலாம். இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், வேர்ல்டு கப் ரெண்டுமே கண்டிப்பா இருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கு. அசிதோஸுமே நான் சசாங்க் கூட கம்பேர் பண்ணுவேன். அசிதோஸுமே அவருக்கு ஈக்குவலா தான் பார்ப்பேன். கூட போன வருஷம் ரொம்ப சுமாரா தான் இருந்தாரு. சசாங்க் சிங் கன்சிஸ்டன்டா கடைசி 2 வருஷம் சூப்பரா இருந்துக்கிறாரு. அவர் ஏஜ் ஃபேக்டர் மட்டும் பாக்குறாங்க. அவருக்கு ஏஜ் மட்டும் ஒரு 33 என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. 4th பிளேஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு நிமிஷம். இல்ல சிஎஸ்கே மேல போட்டுக்கலாம், டெல்லி கேபிட்டல்ஸ் கீழே போட்டுக்கலாமா? எஸ்ஆர் கட்சி எங்க மிடில் எங்க எஸ்ஆர் கட்சி அத சொல்லு முதல்ல. எங்க மேல போயிட்டு சஸ்பெண்ட் உடைக்க மாட்டோம். சொல்லுங்க, என்னாச்சு? டிசி எல்லாம் ஒத்துக்கிறேன். நல்ல என்ன ஒத்துக்கிற? நான் வந்து அசிட்டோஸ் இங்க தான் புரியல. சொல்லு ப்ரோ. அசிதோஸ் நீங்க நான் நல்லா ரேட் பண்ணுவேன் ப்ரோ. அசிதோஸ் நல்லா ஆடி இருக்காரு. மில்லர் இருக்கான், நீங்க என்ன அக்ஷர் பட்டேல் இருக்கான், மில்லர் தான் சொல்றேன். மில்லர் இருக்காங்க. அது இல்லாம நீங்க வந்து சமீர் ரிஸ்வியே போன வருஷம் நல்லா தான் பண்ணாரு. 1-2 மேட்ச் வாய்ப்பு கிடைச்ச மேட்ச் எல்லாம் நீ தலையாட்ட கூடாது. நான் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டா. சமீர் ஒரே நிமிஷம், பினிஷர் கிடையாது. சமீர் ரிஸ்வி வந்து போனதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மேட்ச் ஆடினாரு.
4 மேட்ச்ல 2 மேட்ச் 58, ஒரு மேட்ச் 39, இன்னொரு மேட்ச் 20 ரன் 15 பாலுக்கு. அவன் ஃபினிஷர் சான்ஸ் கிடைச்சதா நல்லதா ஆடி இருக்காரு. ஒன் டவுன்ல இறங்குனான். Bro, பினிஷர் ரோல்ல தான் இப்ப வந்து சரி, சென்னையில எங்க இருக்கு நீங்க? சூப்பர் கிங்ஸ போட்டுக்கணுமா? சென்னையில எங்க இருக்கு நீங்க? நான் டாப்ல குடுத்துருக்கணும் தான் சொல்றேன். நான் ஒண்ணு இப்ப அவங்ககிட்ட இவன் என்னங்கறான் நம்பர் 4 சொல்றானே, நான் டாப் 1 கொடுக்கலாம். நல்ல டீம். நீங்க வேற சிஎஸ்கே நம்பர் 4 நான் ஏன் ஒத்துக்கறேன்னா, மனசு ஏக்கமா இருக்கீங்களே. நம்பர் 4 நான் ஏன் ஒத்துக்கறேன்னா காம்பினேஷன்ஸ் தெரியல. காம்பினேஷன் ஏன்னா கேஎல் ராகுல் வந்து ஓபன் பண்ண போறாருன்னு நியூஸஸ் எல்லாம் வருது. வந்துருச்சு. கீப்பிங் விசஸ் பிளஸ் ஓப்பனிங் ரெண்டுமே பண்ண போறாரு. அதனால உங்களுக்கு இன்னொரு ஃபாரின் ஸ்லாட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே இன்னொருத்தவங்க கூட ஆடலாம். அதனால நான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். ஆனா நல்ல டீம் டாப் 3ல கூட வந்திருக்கும். இருந்தாலுமே டாப் 3ல என்ன டீம் இருக்குன்னு பாப்போம். இல்ல ஸ்டம்ப்ஸ் ஆடுவாங்க. நல்ல டீம். ஸ்டம்ப்ஸ் எல்லாமே இருக்காங்க. மில்லர் மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நான் போன வேர்ல்டு கப்ல சொன்ன மாதிரி மில்லர் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையவே கிடையாது. என்னைக்கு இருந்ததும் கிடையாது. அஸ்தோஷ் சர்மா போன வருஷம் அந்த லக்னோ சூப்பர் கிங்ஸோட ஒரு மேட்ச் அடிச்சாரே தவிர அதுக்கப்புறம் ரொம்ப 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 சொதப்பினாரு. அதுக்கு போன வருஷம் பஞ்சாப் அவரால் கேம் பினிஷ் பண்ண முடியல. சசாங் சிங் வந்து இப்ப கேம் பினிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதான் 2க்கு வித்தியாசம். நல்ல டீம் தான். எனக்கு தெரிஞ்சு 4th பிளேஸ் வந்து கரெக்ட். நல்லா மேல கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நான் தான் 3 கொடுத்துருக்கலாம். ஓகே ப்ரோ. அடுத்த டீம் வந்து என்னெல்லாம் அடிப்பீங்க? நம்ம அந்த அப்படி ஒரு டீம் கொடுத்துருக்கேன். பயங்கரமான டீம் தான். பயங்கரமான ஹிட்டர்ஸ். நல்ல டீம். 270 அசால்ட்டா அடிச்சுட்டு ஒரே டீம் உலக கிரிக்கெட்லயே அந்த டீம் மட்டும்தான். போதும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3வது இடம். சரி, இப்போ அவனே பெருமையா பேசிட்டு நம்ம யாஸ்தயாலுக்கு பேசினதேதான் யாஸ்தயாலுக்கு பேசினதேதான் இப்பயும். கிளாசன் ஒரு வருஷமா கிரிக்கெட் ஆடாம வராரு. ஸ்டில் 3rd பிளேஸா? பரவாயில்ல. அவனுக்கு பிடிச்ச டீம் அவன் 3வது கொடுப்பான். உனக்கு என்ன வந்துச்சு? இல்ல ஒரே நிமிஷம் இன்னொன்னு சொல்றேன். நம்ம எல்எஸ்ஜி பேசணும். இந்தியன் ஓப்பனர் இந்தியன் பினிஷர்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே இந்தியன் பினிஷர்ஸ் தான். ஹர்ஷ் தூபே, அனிகேத் வர்மா, லிவிங்ஸ்டன் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆகல. இப்ப பேட்கம் இன்ஜுரினால லிவிங்ஸ்டன் ஆடலாம். இருந்தாலுமே இதுவுமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இல்ல. 3வது இடம் நீ அதெல்லாம் பேசக்கூடாது. அவனுக்கு பிடிச்ச டீம் 3வது தான் கொடுப்பான். அவ்வளவுதான். ஏன்னா ஒத்துக்கிறேன். ஏன்னா அனிகேத் வர்மா, சலில் அரோரா, சம்பரன் ரவிச்சந்திரன் 8ல வந்து ஹர்ஷ் தூபே வருது. இதுக்கு மேல எப்படி ஒரு டீம் வந்து சலில் அரோரா பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இல்ல, கார்த்திக் சர்மாலாம் வந்து சாட்ஸ்ல விளையாடுறாரு. சலில் அரோரா அவங்களும் வந்து ரீல்ஸ்ல விளையாடுறதுனால இப்ப டாப் 3 கொடுப்பாரு அவரு. ப்ரோ நீங்க வந்து கார்த்திக் சர்மாவோட ஸ்மார்ட்டோட ஸ்டாட்ஸும் போய் பாருங்க. சலில் அரோட போய் ஸ்டாட்ஸ் பாருங்க. சலில் அரோவுக்கு 100க்கு மேல ஆவரேஜ். எல்லா மேட்சுமே 70, 80, 100, 120 ஸ்மார்ட்ல அடிச்சுட்டு இருக்கிறாரு. கார்த்திக் சர்மா ஒரு மேட்ச் கூட ஸ்மார்ட்ல ஆனது அப்படியே வந்து வீடியோ பார்த்து பிரஷர். இப்போ அந்த பிரஷருக்கு வந்து 14 கோடிக்கு எடுத்த பிளேயருக்கும் பேஸ் பிரைஸ்ல எடுத்த பிளேயரும் ஒண்ணா? சன்ரைஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்து ஹைப் பண்ணி எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீட்டா விலை பர்ஃபார்ம் பண்ணல. நிதிஷ்குமார் உள்ளே ஆட மாட்டாங்க. இவங்களுக்கு போன வருஷம் அனிகேட் வர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அவரே உள்ள இருக்கிறாரு. நான் பேக்கப் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, உங்க டீம்ல வந்து பிளேயர் ஒன்னே ஒண்ணுதான். இப்போ நம்ம ஆர்சிபி லக்னோ சேர்த்து வச்சு கூட பாக்கலாம். ஆர்சிபில இன்ஜுரி திருப்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாஸ்தயால் ஒரு வருஷம் கிரிக்கெட் ஆடல. கிளாஸனுமே அவரு தான் ப்ராமினென்டா நம்பர் 4 நம்பர் 6 ஆட போறாரு. அவருமே ஒரு வருஷமா ஆடல. அப்படிங்கும் போது எல்எஸ்ஜிக்கு வந்து பேசணும். இந்தியன் பினிஷர்ஸா இருக்காங்க, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிதிஷ்குமாரே நான் அதுல சேர்ப்பேன். ஏன்னா பெருசா ஒரு அந்த டெஸ்ட் டோர்னமெண்ட் தவிர அதுக்கப்புறம் ஒரு 2 T20 தவிர பெருசா அடிக்கல. நீங்க போன வருஷம் ஐபிஎல்லையுமே பெருசா அடிக்கல. இப்ப இதுலயும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால சொல்றேன். நிதிஷ்குமார் வைக்கல, மிடில் ஆர்டர்ல வச்சிருக்கேன், 4வது இடத்துல வச்சிருக்கேன். இல்ல ஏன் மிடில் ஆர்டர்ல அவர் ஆடணும்ன்றாங்க? அவனுக்கு பிடிச்ச டீம் எங்க அப்படி வேலை ப்ரோ. யார் ப்ரோ நான் எனக்கு பிடிச்ச டீம் நான் வந்து 3rd பிளேஸ்ல வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து நம்ம ஆடியன்ஸ், நம்ம ஃபேன்ஸ், அதாவது நம்ம வியூவர்ஸ் என்ன சொல்றாங்க அதை பார்த்து பாட்டுக்கலாம். லக்னோ சூப்பர் கிங்ஸ் கீழே கூட பாருங்க SRH எத்தனை கமெண்ட் வந்துருக்குன்னு. ஒரு நிமிஷம் நான் என்ன கேக்குறேன், நீ வந்துட்டு மில்லரை நம்ப மாட்டேன்னு கரண்ட் ஃபார்ம், லிவிங்ஸ்டன் எப்படி நீ நம்புற? ஐபிஎல் சக்சஸ் கிடையாது.
போன ப்ரோ வருஷம் ஆடவே இல்ல. கிளாசனுங்கிற ஒரு பேர் பேசுறமே ஒரு ஸ்டெப் மேல கொடுத்துருக்கான் அவ்வளவுதான். கிளாசன் போன வருஷம் என்ன அடி அடிச்சாரு நமக்கு எல்லாத்தையும் தெரியும். ஒரு இல்ல மேட்ச் போன கூட வருஷம் இன்டென்ட் அடிச்சாரு அடிக்கல. போன ஒரு வருஷம் மேட்ச் கூட அடிச்சாரு. இப்ப அவன் சொன்ன பாயிண்ட் தான். இல்ல. யாஸ் தயாலு ஒரு வருஷமா ஆடலன்னு ஒன்னே அவருக்காவது பிரச்சனை இருந்தது, ஆடல. கிளாஸனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. லீக் மேட்ச்சுக்கு எதுவுமே ஆட மாட்டேன், எனக்கு ஐபிஎல்ல மட்டும் தான் காசு நிறைய தராங்க, அங்கே மட்டும் தான் விளையாடுவேன்னு அப்படி வந்திருக்காரு. நீ எப்படி நீ கரண்ட் ஃபார்மு அதெல்லாம் தானே சொன்ன, அதனால நான் கேட்குறேன். கரண்ட் ஃபார்முங்கிறத 10% போன வருஷம் மேட்ச் எடுத்தது நான் மெஜாரிட்டியா இப்போ எடுத்திருக்குன்னு சொல்லி தான் சொல்றேன் இந்த ஸ்டாட்ஸ். சரி, ஹர்ஷத் துபே உனக்கு ஓகேவா? ஹர்ஷ் துபே ப்ரோ எமர்ஜென்சி அப்பெல்லாம் 50 அடிச்சாரு. பங்களாதேஷோட சூப்பர் ஓவர் போடுறது காரணம் அவர் தான் கடைசி ஓவரில் அடிச்சு கொடுத்தது. இதுக்கு மேல எப்படி ப்ரோ ஒரு பிளேயர் வேணும்? நீங்க பிரசாந்த் வீரை பார்த்ததே கிடையாது. ஹர்ஷ் துபேக்கு சாம்பிள் சைஸ் இருக்கு. இல்ல அதனாலதான் எனக்கு கடைசியை கொடுத்துருக்க, இது மேல கொடுத்துருக்க. அதுக்கு நீ இவ்வளவு மேல கொடுத்துருப்பியான்னு நான் கேக்குறேன். இவ்வளவு அக்சர் பட்டேல் டிசி லைன் சொல்றேன் உனக்கு. டிசி இது நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். மில்லரு, அக்சர் பட்டேல் எனக்கு தெரியும். போன வருஷம் ஒரு மேட்ச் கூட மில்லர் அடிக்கல. இவங்க வந்து போன வருஷம் 3 மேட்ச் 260க்கு மேல அடிச்சாங்க சன்ரைஸ். இந்த டீமுமே ஓப்பனிங்க நம்பி போற டீம் தான். ஏன்னா ஹெட் அபிஷேக் சர்மா நம்பி போற டீம் தான். நீங்க பினிஷருக்கு பெருசா வேலை இல்ல, ஓரளவுக்கு இந்தியன் பினிஷர்ஸா போறாங்கன்னு வச்சுக்கலாம். இருந்தாலுமே அபிஷேக் சர்மாவும் சரி ஹெட்டும் சரி பெருசா ஃபார்ம்ல எல்லாம் தான் வராங்க. கிளாஸனுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா ஃபார்ம்ல இல்ல, ஒரு வருஷமா கிரிக்கெட் ஆடல. அதே மாதிரி நிதிஷ்குமாருமே ஒரு வருஷமா பெருசா எதுவும் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கல, பிளேயர்ஸ் எல்லாம் கேள்வி பண்ணல. இந்த மாதிரி இருக்கனால டக்குன்னு ஒரு 3 விக்கெட் விழுந்துச்சுன்னா சமாளிக்குமா அப்படின்னு தான் கேட்கும். அவ்வளவுதான். நான் இது ஒத்துக்கலாம், 5வது இடம் கொடுத்துருப்பேன். நான் பேப்பர்ல பாத்துட்டு சொல்றேன், இருந்தாலும் ஐபிஎல் வந்தாதான் தெரியும். இல்ல அதுதான் சொல்றேன். நான் டிசிக்கு மேல கொடுத்துட்டு எஸ்ஆர்ஹெச் கீழே கொடுத்துருப்பேன். அவர் வந்துட்டு சிஎஸ்கே மேல கொடுத்துட்டு எஸ்ஆர்ஹெச் கீழே 7வது கொடுத்துருப்பாரு. அவர் எஸ்ஆர்ஹெச்னால தான் மேல கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். இல்ல வாய்ப்பே இல்ல. பாரு கொஞ்சமாவது ஈக்குவேஷன் போட நமக்கே தெரியும். அங்கிட்டு வருமா ஹர்ஷத் துபே, லிவிங்ஸ்டன் ப்ரூவ் பண்ணல. நீ சொல்ற ஐபிஎல் போன வருஷம் ரெக்கார்ட் எடுத்து போற, அவர் அடிக்கவே இல்ல. லெக் ஸ்பின் போட்டா உளுந்துடுறாரு. நீ தோனிக்கு சொல்ற கடைசியில ஒரு லெக் ஸ்பின் போடுறாங்க. இந்த வருஷம் நான் சொன்னல, ஏன்டா நீங்க வந்து ரேங்கிங்ல 2 பேருமே எஸ்ஆர்ஹெச் தான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷர் ரேங்கிங் இருக்குன்னு வேர்ல்டு கப் முடிச்சது, ஐபிஎல் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம். நானும் பேசுறேன் தான், நானும் தான் சவால் விடுவேன். சவால் விடுறீங்க. ஆர்சிபி பியூர்லி போன வருஷம் வந்து கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கான ரெஸ்பெக்ட் மட்டும் தான் இந்த பிளேஸ் வந்து எல்லாருக்கும். போன வருஷம் செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க. பினிஷர் வந்து டிம் டேவிட் செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. ரொம்ப ரிஷப்பட்டு அடிச்சு கொடுத்தாரு. ஜித்தேஷ் சர்மா மாஸ் இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு. குருணால் பாண்டியா ஒரு டெல்லியோட செம்ம தோக்குற மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு. இது மாதிரி பினிஷர்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. போன வருஷம் செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க. இந்த வருஷம் அந்த ஃபார்ம்ல இருக்கிறாங்கன்னு தெரியல. மெஜாரிட்டியா 90% போன வருஷம் ஸ்டாட்ஸ் தான் எடுத்து வச்சு இந்த வருஷம் வந்து ரேங்கிங் கொடுக்குறேன். அதனால வந்து செகண்ட் பிளேஸ் எப்படி ஒத்துக்கிறீங்களா, இல்ல கீழே கொடுத்துக்கலாம்டா, இல்ல மேல கொடுத்துக்கலாம்? போன வருஷம் பார்த்து எடுக்கிறேன்னா ஓகே. இந்த வருஷம் ஃபார்ம்ல இருக்காங்க கேட்டா நான் கீழே தான் கொடுப்பேன். டிம் டேவிட் ஃபார்ம்ல கிடையாது, ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்ல கிடையாது. குர்னால் பாண்டியா நல்லா விளையாண்டுருக்காரு, ஓகே. ரொமரியா ஷெஃபர்ட் ஓகே, நல்லா விளையாடுறாரு, அவ்வளவுதான். ஓகே தான், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஃபார்ம் கன்சர்னா இருக்கு. இதுவுமே டாப் 3 டாப் 4 டீம் தான். விராட் கோலி, சால்ட், படிதர், அதுக்கு மேல நீங்க பெத்தல் ஆனீங்கன்னா பெத்தல், அதுலயே டாப் 4லயே மேட்ச் முடியறதா. நீங்க முடிச்சாலும் இன்கேஸ் கீழே வந்தாலும் டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட், குர்னால் பாண்டியா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால ஓகே தான். நல்ல டீம், கோர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க, நல்லா ஆடட்டும். ஐபிஎல்ல பாப்போம் இந்த டீம் எப்படி ஆடுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கண்ணை மூடிட்டு எம்ஐ தான். இந்த டீமுக்கு இருக்கிற பினிஷர்ஸ், மிடில் ஆர்டர்ஸ் வேற எந்த டீமுக்குமே கிடையாது. எல்லாமே லெஜெண்டரி பிளேயர்ஸ். கரண்ட்ல எல்லாருமே செம ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ். என்னன்னா ப்ரிப்பரேஷனா என்ன கீழே கொடுத்துருக்கலாமா இல்ல மேல கொடுத்துருக்கலாமா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொன்னா நான் தான் சந்தோஷப்படுவான். சந்தோஷமா ஒரு ஸ்டார்டிங் போறப்ப அவன் சந்தோஷமா இருக்கட்டுமே. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓகே, எனக்கு ஓகே. சந்தோஷம்னா கிடையாது ப்ரோ, ஃபேக்ட் சொல்றேன் ப்ரோ. ஃபேக்ட் அதுதான். ஃபேக்ட் நீங்க வெயிட் தான் ப்ரோ. நான் எப்ப ப்ரோ இல்லன்னு சொன்னேன்? அதுதான் சொல்றேன். 3வது இடம் ப்ரோ மும்பை இந்தியன்ஸ். அதுதான் சொல்றேன். நல்ல டீம் தான். நல்ல டீம் எடுத்து அவங்க 3வது இடம் தான் வராங்கன்னு தான் என் கவலை, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க 10வது இடம் பிடிச்ச டீமே நீங்க வந்து என்கிட்ட 3வது இடம் 4வது இடம் கொடுத்துருக்குன்னு சண்டை போடுறீங்க. 3வது இடம் பிடிச்ச டீம் 2வது ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துருக்கேன். தப்பு கிடையாது. நான் இப்பயே சொல்லல, நான் இப்ப தப்பு சொல்ல. நம்பர் 1 டீம் தான் அது. ஹர்திக் பாண்டியா
சொல்லு இப்ப சொல்லு ஃபார்ம் திலக் இல்ல வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஸ்கேமர் வில் பண்ணாருன்னு ஜாக்ஸ், பாரு. சம்மந்தியெல்லாம் என்ன ஃபார்ம் கேக்குற ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. என்ன கேக்குற இந்தியா டீம்ல இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா ஸ்கேம் பண்ணிருக்காருன்னு வீடியோ எல்லாம் போட்டோம்ல. இப்ப பேசு ஹர்திக் பாண்டியா பத்தி. இல்ல ஹர்திக் ப்ரோ பாண்டியா ஒரே நிமிஷம் நான் இருங்க bro. சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன், ஸ்கேமர் தான் அவரு. ஆ, நான் நம்மந்திக்கும் வில் ஜாக்ஸுக்கும் சாட்னர் அது மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க பினிஷர்ஸ், அதுக்கோசரமாச்சும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கலாமே. இல்லண்ணா அதை ஸ்கேமர் ஹர்திக் பண்ணினாலே பாண்டியாவை தெரிஞ்சா போதுமே. ஹர்திக் பாண்டியா வந்து ஆக்சுவலா போன வருஷம் 1-2 மேட்ச் நல்லா பண்ணிருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம், போன வருஷம் நீ அந்த டெல்லி மேட்ச் முன்னாடி பின்னாடின்னு பாக்கலாம். நீங்க டெல்லி மேட்ச்க்கு அப்புறம் அடிச்ச எல்லா மேட்சும், ஜெயிச்ச எல்லா மேட்சுமே 16 ஓவர் 15 ஓவர் 16 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் ஸ்பேர் வச்சு இந்த பினிஷிங் ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி நமந்திர்ல டீமுக்கு எப்ப வேணுமோ அந்த ரன்ஸை பக்காவா அடிச்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. போன 2 வருஷமா சரி நமந்தீர் பினிஷரா எவால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க அது இல்லாம சாண்ட்னர் இப்ப வேர்ல்டு கப்ல எல்லா அடி அடிச்சாரு. அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் அடிச்சாரு. அதனால எல்லாமே ஃபார்ம்ல இருக்க டீம் அப்படியே ரீடைன் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிசர்விங் தான் இந்த டீம். ஆனா இந்த ஐபிஎல் எப்படி பண்ணுதுன்னு பாக்கணும். இல்ல அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா சொன்னா ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல 1-2 மேட்ச் அடிச்சாரு. ஆனா பவுலிங்ல நல்லா பண்ணிருக்காரு. போன வருஷம் 5 எல்லாம் எடுத்திருக்காரு. ஒரு 5 அதுக்கப்புறம் விக்கெட் எல்லாம் நிறைய எடுத்திருந்தாரு. அதனால ஹர்திக் பாண்டியா பவுலிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பாப்போம். பினிஷிங் ஓகே தான். நான் திலக் வர்மா வந்து இந்தியா டீம்ல இன்னும் கீழே பினிஷிங் ரோல் மாதிரி வந்தாரு. இந்த டீமுக்கு வந்தா இன்னும் டெட்லியா இருக்குமே. வேண்டாமா? திலக் வர்மா அங்க இடம் இல்லாம வராரு. மேல இடம் இல்லாம கீழே ஆடுறாரு. இதுலதான் இடம் இருக்கே, மேல ஆடுறதுக்கு தேவையில்லை. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஓகே. ஹர்திக் 4 இறங்க மாட்டாரு. திலக் வர்மா ஹர்திக் 4 இறங்குவாரு. எப்ப இறங்குவாருன்னா ஒரு 13 ஓவர்ல விக்கெட் போல. வில்ஜாக் பினிஷர் தான். நம்பர் 4 வில்ஜாக்ஸ் பினிஷரா தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் இங்கிலாந்துலயே பினிஷிங் தான் பண்றாரு. இல்ல போன வருஷம் வில் ஜாக்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு மேல ஆடினாரு. 4th தானே ஆடினாரு. ஓப்பனிங் கூட ஆடலாம். வில்ஜாக்ஸ் ஓப்பனிங் கூட ஆடிட்டு தான் இருந்தாரு அவரு. இல்ல இப்ப திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா கேஸ் பத்தி பார்த்தோம்னா, ஹர்திக் பாண்டியா எப்ப 4வது வருவாருன்னா ஒரு 13 ஓவர் வரைக்கும் விக்கெட் போல, 13வது ஓவர்ல 14வது ஓவர்ல சூர்யா விக்கெட் போகுதுன்னா தான் வருவாரு. ஹர்திக் பாண்டியாவை நான் மேலேயே கொண்டு வர சொல்லல. திலக் வர்மா கீழே இறங்க வரேன்னு தான் என் கேள்வி, அவ்வளவுதான். இல்ல திலக் வர்மா கீழே வர மாட்டாரு, வர வேண்டாம். இல்லடா பினிஷர் இன்னும் பயங்கர இதாயிருமேன்னு பார்த்தேன். வேண்டாம் அந்த பயங்கரமே வேண்டாம் எங்களுக்கு. நாங்க நார்மலா அடிச்சு வச்சுக்கிறோம். ரூதர்ஃபோர்ட் ட்ரேட் பண்ணிருக்கேன். வில்ஜாக் பதிலா ஆடுவீங்களா? ரூதர்ஃபோர்ட் ஆடுவாங்க, நான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். வில்ஜாக்ஸ் ரூதர்ஃபோர்ட் ஆடுவாங்க. யார உட்காரப்பீங்க? சாண்ட்னர் தான் ஆப்ஷனா பாப்பாங்க. வில் ஜாக்ஸ் வந்து எந்த எட்ஜ் ஆகுறாருன்னா அந்த வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ்ல பியூர்லி அந்த வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு எட்ஜ். ரூதர்ஃபோர்டு கேட்டா வந்து அவருக்கு பிளேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே வந்து பிளேஸ் ஒத்துக்கிறீங்க. மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேக்கு மட்டும் ஒரு அடிதடி சண்டை நடந்துச்சு. அவர் வந்து பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, ஜிம்மி நடந்தது. எனக்கு டாப் 4 வேணும். எஸ்ஆர்ஹெச்ல வந்து கிளாசன், லிவிங்ஸ்டன், அனிகேத் வர்மா, ஹர்ஷ்டூபே, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், எஸ்ஆர்ஹெச்க்கு நான் ஒத்துக்கிறேன். சிஎஸ்கேக்கு கொடு, நான் 4வது இடம் தான் கொடுத்தேன். நீ எஸ்ஆர்ஹெச்க்கு 3வது இடம் கொடுத்த. யார் பெஸ்டா கொடுத்தாங்கன்னு மட்டும் நீ எனக்கு கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க. இப்போ நம்ம அப்ப ஒத்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோக்கு மக்களாகிய நீங்க எவ்வளவு வீஸ்ட் உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஒரு 100 ஓட்டு நீங்க எந்த டீமுக்கு எப்படி வந்து பெஸ்ட் பினிஷர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க நீங்க சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ கண்டிப்பா எடுக்கலாம். இதுக்கு வந்து பயங்கர சண்டையா இருக்கு. நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணி மக்கள் கிட்ட விட்டுறலாம் ப்ரோ. மக்கள் வந்து முடிவு சொல்லிட்டு வந்த வீடியோக்கு. சரி, ரிசல்ட்ட நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி எஸ்ஆர்ஹெச்க்கு எந்த இடம், சிஎஸ்கேக்கு எந்த இடம் நீங்க சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். இது வரைக்கும் லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்பிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்.